ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் பேப்பர் நம்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற சாப்டரில் ரீகன்சலைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ரீகன்சலைசேஷன் எதனால் வருதுன்னா, ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது, எதனால் வருது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு அது ரீகன்சலைஸ் அதாவது சரி பண்ணுவோம். இது ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ப்ராஃபிட் எடுத்துட்டோன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்க மாதிரி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ரீகன்சலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் வரும். 2 செட் ஆஃப்னா காஸ்டிங்க்கு தனியாக, ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸுக்கு தனியாக. இதை நான் இன்டிகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னா ஒரே ப்ராஃபிட் தான் இருக்கும். ஃபினான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரெண்டையும் மெர்ஜ் பண்ண மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராஃபிட்ஸ் ரெண்டுலேயே கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு P&L போடுவோம். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ்ட் ஷீட் போடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. Illustration 6 பார்க்கலாம், அப்போவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். Illustration 6, the following figures are available from the financial records of ABC Manufacturing Company Limited for the year ended 31st March. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸு, மெட்டீரியல், வேஜஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் ரிலேட்டட், ஓகே, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் யூனிட்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், மெட்டீரியல், லேபர், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அதுக்கப்புறம் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன். இதெல்லாம் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. காஸ்டிங் ரெக்கார்ட்ஸில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, 100% ஆஃப் த வேஜஸ் எவ்வளவோ அதே தான் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, 10% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் இங்கே ஃபேக்ட்ரி காஸ்ட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, அட் த ரேட் ஆஃப் 10 per unit சோல்டு. அப்போ எவ்வளோ யூனிட் சோல்டு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். சேல்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க 20,000 யூனிட்ஸ். ஸோ 20,000 into 10, 2 lakh செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸாக இருக்கும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸில். நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலிங் த ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அப்போ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கோ வித் த ப்ராஃபிட் ஆஸ் பர் த ஃபினான்சியல் ரெக்கார்ட்ஸ். காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட ப்ராஃபிட் எடுத்துக்கோ, அதை வச்சு ரீகன்சிலேஷன் பண்ணி ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை நம்ம கொண்டு வரணும். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு 2 சிஸ்டத்துலேயும் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு P&L போட போகிறோம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே கொடுக்காதனால ஓப்பனிங் ஸ்டாக்கில் வழக்கமாக அக்கௌண்ட்ஸில் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் மேலே ஹெட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ABC மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st March. இந்த பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. மெட்டீரியல்ஸ் எவ்வளோன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, 10 lakh. வேஜஸ் 5 lakh. மேலே இருக்கிற கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே P&L போட போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக. நெக்ஸ்ட் வேஜஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ஃபுல்லாக அக்கௌண்டிங் ரிலேட்டடாக தான், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனும் அக்கௌண்டிங் ரிலேட்டட் தான். இதெல்லாம் டெபிட் சைடு போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் டேக்கன், நீங்கள் லோன் எடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, ஸோ அது எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த 20,000 டெபிட் சைடில் வருது. அது போக எதெல்லாம் கிரெடிட் சைடு வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒன்று தான், சேல்ஸ் மட்டும் 25 lakh. அது போக வேறு என்னது இருக்கா? இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு வரும். ஓப்பனிங் ஸ்டாக்னால் டெபிட் சைடு வந்திருக்கும், ஆனால் எதுவும் கொடுக்கல. இங்கே க்ளோசிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ் 1,230 யூனிட்ஸ், 1,50,000. அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆட் பண்ணி போட்டுரும். இந்த 3 ஆட் பண்ணோன்னா எவ்வளோனா 70,000 வருது. அதை அப்படியே கிரெடிட் சைடு போட்டுரும். இதை நம்ம டேலி பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா 27,20,000 வருது. அப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட் 1,10,000. இப்போ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ஷீட் போடணும். மெட்டீரியல்ஸ் கொஸ்டினில் கொடுத்தது தான் 10 lakh. வேஜஸ் 5 lakh. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை, ஸோ அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ப்ரைம் காஸ்ட் நம்ம என்னத்தை ஆட் பண்ணோம்னா, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 100% ஆஃப் வேஜஸ்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ 5 lakh. அதே 5 lakh இங்கேயே வரும். நான் கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும் 20 lakh. அந்த 20 lakhலேருந்து ஒர்க்கிங்
அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவோம். ஓப்பனிங் வந்து ஆட் பண்ணுவோம், க்ளோசிங் வந்து லெஸ் பண்ணுவோம். இங்கே ஓப்பனிங் எதுவுமே இல்லை, ஸோ க்ளோசிங் மட்டும் லெஸ் பண்ணுறோம். க்ளோசிங் எவ்வளோனா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க தனித்தனியாக 70,000 டோட்டலாக இருந்துச்சு. ஸோ அந்த 70,000 என்ன பண்ண போகிறோன்னா லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்குது 19,30,000. அந்த 19,30,000 10% வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்னு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. ஸோ 1,93,000 அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ். டோட்டலாக பார்த்தோன்னா 21,23,000. இங்கே வந்து ஓப்பனிங் எதுவும் இல்லை. அப்போ வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்னா சேல்ஸ் பண்ணது வந்து 20,000. அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கிறது வந்து 1,230. அப்போ டோட்டலாக வந்து 21,230 இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து 21,23,000 அது வந்து 21,300க்கு 21,23,000ங்கிற அமௌண்ட் வந்து எத்தனை யூனிட்ஸுக்குனா 21,230 யூனிட்ஸுக்கு. அப்போ வந்து ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு தெரியாதுல. ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ 1,230க்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா 1,23,000 வரும். இதான் ஒர்க்கிங் நோட்டாக கீழே போட்டுருங்க. அதான் இவங்கள போட்டிருக்காங்க 1,23,000. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இந்த க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டோம்னா 21,23,000லேருந்து 1,23,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 20 lakh வரும். அந்த 20 lakhலேருந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 22 lakh. அந்த 22 lakh காஸ்ட் ஆஃப் சேல்ஸா. அப்போ வந்து நம்ம சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ 20,000. அவங்கள வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க 25 lakhs. 20,000 யூனிட்ஸ் 25 lakhsக்கு விற்றுருக்காங்க. அப்போ வந்து ப்ராஃபிட் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே ப்ராஃபிட்டாக வரும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சேல்ஸ் ஆகும். இது பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் 3 lakh. ஸோ காஸ்டிங்கில் எவ்வளோ வருதுன்னா 3 lakh ப்ராஃபிட் வருது. இங்கே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வந்து 1,10,000 தான் வருது. ஏன் காஸ்டிங்கில் அதிகமாக வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதை தான் ரீகன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போட போகிறோம். நம்ம ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம் 3 lakh. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி ரீகன்சலேஷன் பண்ணுறது, இதை அதிகப்படுத்துங்க இதை கம்மிப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நான் எப்படி சொல்கிறேனோ அதே ஃப்ளோவில் நீங்களும் வாங்க. இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். நான் வந்து என்னோடய காஸ்ட் அக்கௌண்ட்ஸாக இமேஜின் பண்ணிக்கிறேன். நான் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் பார்ப்பேன். இதனால் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஆர்கியூ பண்ணுறது, அதுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ப்ளஸ் பண்ணுறதா ஆட் பண்ணுறதான்னு வருது. சிம்பிள் தான். இப்போ கவனிங்க. ஃபஸ்ட் எடுத்தனோட பார்க்குறேன் எது எதில் பார்ப்போன்னா இங்கே வந்து மெட்டீரியல் இருக்கா, இங்கேயும் மெட்டீரியல் பார்க்குறேன், ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. வேஜஸ் பார்க்குறேன், இங்கேயும் வேஜஸ் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. நான் தானே காஸ்ட் ஷீட். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் பார்க்குறேன். நான் வந்து 5 லட்சம் இருக்குது, ஆனால் நீங்கள் 4,50,000. ஸோ நான் உங்ககிட்ட என்னென்னு கேட்பேன்னா நான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் இப்போ வந்து அதனால் எனக்கு என்ன இருக்குன்னா லாஸ் ஆகிருக்கு. நான் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கிட்ட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ஓகேன்னு சொல்லுது. அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட்டை கம்மி பண்ணியிருக்கேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா இது அப்படியே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சம் முடியும் போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், கிளியராக புரியும். நெக்ஸ்ட் என்னது பார்க்குறேன்னா க்ளோசிங் WIP பார்க்குறேன், அது சேமாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து 1,93,000 தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு 2,60,000. ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சரி நானும் அதிகப்படுத்திக்கிறேன், என் ப்ராஃபிட்டை நான் கம்மிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் அதை கம்மி பண்ணிக்குவேன். 2,60,000க்கு 1,93,000 அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 67,000. அதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன், அதனால் என் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது ப்ராஃபிட்டே கம்மியாகும், அதனால் கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,23,000 போட்டிருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்றதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமானால் ப்ராஃபிட்டும் அதிகமாகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டிருக்கீங்க 1,50,000 தான் ஃபினிஷ்டு குட்ஸுக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்
1,23,000. ஸோ நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோனா 27,000 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் சேமாக தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் வந்து 2 lakh நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா 1,80,000 தான். ஸோ நான் அதிகமாக போட்டிருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டுமா ப்ராஃபிட்டில் ஓகேங்கிறீங்க. அதனால் அதையே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ரீசன்னால் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து இது புரிஞ்சுக்கங்க. ஸோ 20,000 டோட்டலாக வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா 97,000 ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 3,97,000 வருது. வேறு இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் எங்கே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. நான் அது எதுவுமே இது ரெண்டும் இன்க்ளூடே பண்ணல. ஸோ நான் இதுக்கு என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டனாட்டிக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குல்ல, ஏன்னா இது எக்ஸ்பென்சஸ், அதனால் உங்கள் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ நானும் என்னோடய ப்ராஃபிட் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 2,20,000 இதை வந்து தனித்தனியாக இதை வந்து என் ப்ராஃபிட் வந்து லெஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு இப்போ வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டை பார்த்து நான் வந்து லெஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நானும் கம்மி பண்ணிக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறது மட்டும்தான். உங்கள் ப்ராஃபிட் கம்மி பண்ணியிருக்கா, அப்போ வந்து என்னோடய ப்ராஃபிட் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரீசன் தான். உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பென்சஸ்னால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மி பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய ப்ராஃபிட் நானும் கம்மி பண்ணிக்கிறேன். அதே என்னோடய ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணியிருந்துச்சுன்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு என்னோடய ப்ராஃபிட் நான் அதிகப்படுத்திக்கிறேன். இந்த பர்மிஷன் கேட்குறது உங்கள் கிட்டே கேட்குறதெல்லாம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான். ஆனால் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது அப்படியே ஸ்பீடாக வந்துடும்.